ஹாய், வெல்கம் டு சஹானா அச்சீவர்ஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் 30th ஜூனுக்கான கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போகிறோம். வாங்க கொஸ்டின்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாஸ் லாங்கஸ்ட் அனிமல் ஓவர்பாஸ் காரிடார் வாஸ் ரீசன்ட்லி அன்வெயில்டு ஆன் விச் எக்ஸ்பிரஸ்வே ஃபார் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன். வனவிலங்கு பாதுகாப்பிற்காக இந்தியாவின் மிக நீளமான விலங்கு மேம்பால காரிடார் சமீபத்தில் எந்த விரைவு சாலையில் திறந்து வைக்கப்பட்டது? டெல்லி மும்பை விரைவு சாலை. The Ministry of Tribal Affairs launched Adi Karmayogi with the aim to train how many officials for better implementation of tribal welfare scheme. பழங்குடியினர் நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்த எத்தனை அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்கும் நோக்குடன் பழங்குடியினர் விவகார அமைச்சகம் ஆதி கர்மயோகி திட்டத்தை தொடங்கியது. 20 லட்சத்திற்கும் மேல். இந்தியாஸ் வில் ஹோஸ்ட் த சிஐபி சவுத் ஆசியா ரீஜனல் சென்டர் இன் விச் சிட்டி ஃபார் பொட்டேட்டோ அண்ட் ஸ்வீட் பொட்டேட்டோ ரிசர்ச். உருளைக்கிழங்கு மற்றும் சர்க்கரைவள்ளி கிழங்கு ஆராய்ச்சி மையமான சிஐபி தெற்காசிய பிராந்திய மையம் இந்தியாவில் எந்த நகரில் அமைய உள்ளது? ஆக்ரா. விச் இந்தியன் ஸ்டேட் டாப்டு த நேஷனல் எவால்வேஷன் ஆஃப் ப்ரொடெக்டட் ஏரியாஸ் ஃபார் 2020-2025. 2020-2025 ஆண்டுக்கான பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் குறித்த தேசிய மதிப்பீட்டில் எந்த இந்திய மாநிலம் முதலிடம் பிடித்துள்ளது? கேரளா. According to the National Evaluation of Protected Areas for 2020-2025, which national park was declared the best managed protected area? 2020 முதல் 2025 ஆண்டுக்கான பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் குறித்த தேசிய மதிப்பீட்டின்படி சிறந்த நிர்வாகம் கொண்ட பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்ட தேசிய பூங்கா எது? எரவிக்குளம் தேசிய பூங்கா. The Asiatic wild dog was recently spotted again in which landscape of Assam after being thought absent? அஸ்ஸாமின் எந்த பகுதியில் ஆசிய காட்டு நாய் முன்பு இல்லை என்று கருதப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் காணப்பட்டது? காசிரங்கா கார்பி அங்லாங் நிலப்பரப்பு. Which state recently formed a trust to oversee the construction of a Grand Janaki temple at Punaura Dham, Sitamarhi? புனௌரா தாம் சீதாமர்ஹியில் ஒரு பிரம்மாண்டமான ஜானகி கோயில் கட்டுவதை மேற்பார்வையிட எந்த மாநிலம் சமீபத்தில் ஒரு அறக்கட்டளையை உருவாக்கியது? பீகார். By June 2025, Unified Payments Interface surpassed Visa in daily digital transaction volume, crossing how many million transactions per day? ஜூன் 2025 நிலவரப்படி ஒரு நாளைக்கு எத்தனை மில்லியன் பரிவர்த்தனைகளை கடந்து தினசரி டிஜிட்டல் பரிவர்த்தனை அளவில் யூனிஃபைடு பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் விசாவை முந்தியது? 650 மில்லியன். The RBI e-rupee has crossed how much amount in circulation by March 2025? மார்ச் 2025 நிலவரப்படி ரிசர்வ் வங்கியின் ரூபாய் புழக்கத்தில் எவ்வளவு தொகையை கடந்துள்ளது? 1000 கோடி. From July 2025, which insurance type is SBI removing from its credit card policies? ஜூலை 2025 முதல் எஸ்பிஐ தனது கிரெடிட் கார்டு கொள்கைகளில் இருந்து எந்த வகையான காப்பீட்டை நீக்குகிறது? விமான விபத்து காப்பீடு. From July 2025, HDFC Bank is introducing transaction fees on which types
of transaction for its credit cards. ஜூலை 2025 முதல் HDFC வங்கி தனது கிரெடிட் கார்டுகளுக்கான எந்த வகையான பரிவர்த்தனைகளுக்கு பரிவர்த்தனை கட்டணங்களை அறிமுகப்படுத்துகிறது? கேமிங் மற்றும் வாலெட் ரீசார்ஜ்கள். Which regulatory body recently approved Jio BlackRock Broking to launch its brokerage operations? Jio BlackRock Broking தனது தரகு நடவடிக்கைகளை தொடங்க எந்த ஒழுங்குமுறை அமைப்பு சமீபத்தில் ஒப்புதல் அளித்தது? இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியம். IRDAI recently fined Edelweiss Life how much amount for corporate governance violations? கார்ப்பரேட் ஆளுகை விதிமீறல்களுக்காக எடல்வைஸ் லைஃப் நிறுவனத்திற்கு IRDAI சமீபத்தில் எவ்வளவு அபராதம் விதித்தது? 1 கோடி. India flagged off its first export of which unique product from Pathankot to Qatar and the UAE. இந்தியா தனது முதல் ஏற்றுமதியாக எந்த தனித்துவமான பொருளை பதான்கோட்டில் இருந்து கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு அனுப்பியது? ரோஜா மனம் கொண்ட லிச்சி. India's coffee exports surged by what percentage in a decade, reaching $1.8 billion in 2024 to 25. ஒரு 10 ஆண்டு காலத்தில் இந்தியாவின் காபி ஏற்றுமதி எத்தனை சதவீதம் அதிகரித்து 2024 முதல் 25 $1.8 பில்லியன் எட்டியது? 125%. India posted a current account surplus of how much amount in Q4 FY25? 2025 நிதியாண்டின் 4வது காலாண்டில் இந்தியா எவ்வளவு நடப்பு கணக்கு உபரியை பதிவு செய்தது? $13.5 பில்லியன். After his role as G20 Sherpa, Amitabh Kant recently joined which organization as senior advisor? G20 Sherpa பதவியை வகித்த பிறகு அமிதாப் காந்த் சமீபத்தில் எந்த அமைப்பில் மூத்த ஆலோசகராக இணைந்தார்? Fairfax நிதி ஹோல்டிங் லிமிடெட். At the SCO Summit 2025, India's defense minister refused to endorse a joint statement that omitted reference to which terror attack? SCO உச்சி மாநாடு 2025 இந்தியாவின் பாதுகாப்பு அமைச்சர் எந்த பயங்கரவாத தாக்குதல் குறிப்பிடப்படாத கூட்டு அறிக்கையை அங்கீகரிக்க மறுத்துவிட்டார்? பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல். Who won the Uzbek Cup Masters 2025, becoming India's top-ranked chess players? உஸ்பெக் செஸ் கோப்பை மாஸ்டர்ஸ் 2025 போட்டியை வென்று இந்தியாவின் சிறந்த தரவரிசை செஸ் வீரரானவர் யார்? ஆர் பிரக்யானந்தா. நேஷனல் ஸ்டாட்டிக்ஸ் டே 2025 is celebrated on June 29, honoring which renowned personality? தேசிய புள்ளியியல் தினம் 2025 ஜூன் 29 அன்று எந்த புகழ்பெற்ற ஆளுமையின் நினைவாக கொண்டாடப்படுகிறது? PC மகாலனோபிஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.